பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா, நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை உம்முடைய நாமத்திற்கும் உம்முடைய வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவால் ஆகாத தொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாத ஒன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாத ஒன்றில்லை, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. Is anything too hard for my Lord? Is anything too hard for my Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for my Lord? No, nothing is too hard for my Lord. No, nothing is too hard for my Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for my Lord. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் தமது வார்த்தையில் உண்டு பண்ணின கர்த்தருக்கு, அதாவது அவரது கிரியைகள் வெளிப்பட எது தடையாக நிற்க முடியும்? வானத்தின் சர்வ சேனைகளையும் பூமியின் சர்வ சிருஷ்டிகளையும் எல்லா திசைகளையும் அவர் விரும்பி உண்டு பண்ணினவைகள் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமி இதோ வேறு எங்கேயோ அவரை யாருக்கு நாம் ஒப்பிட முடியும்? அவரை யாருக்கு நாம் சமமாக்க முடியும்? அவருடைய கிரியைகளை யார் தடை செய்ய முடியும்? எனவே அவரை நம்பி அவர் நமக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று உண்மையாக அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவரது கிரியைகள் வெளிப்படுவதற்கு எதிராக ஒன்றும் செயல்பட முடியாது. ஆகவே தான் நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த சாட்சியை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தென்கொரியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? பாஸ்டர், தென்கொரியாவில் இருந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? சாட்சியை நாம் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலே நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய சபைக்கு ஏற்கனவே நான் நிறைய சாட்சிகளில் அலெக்ஸ் என்ற ஒரு பிரதரை குறித்து சொல்லியிருக்கிறேன். அவர் அடிக்கடி வந்து போய்கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவரை பார்த்து, உனக்கு ஒரு சகோதரன், அதாவது தென்கொரியாவிலே ஒரு விஞ்ஞானி, இந்தியாவுடைய விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கிறார் அல்லவா, அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னபோது நான் அந்த பிரதர்கிட்ட ஜெபம் முடிஞ்ச உடனே சொன்ன, பிரதர், உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அதாவது ஒரு விஞ்ஞானி, அவருடைய பெயர் நாராயணசாமின்னு வேற ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்காரான்னு சொன்னேன். ஒரு பயந்து, ஆமாம் பாஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தென்கொரியாவுக்கு இப்போ நான் போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள், சொல்லி அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இவர் இங்கேருந்து அடுத்து ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தென்கொரியாவுக்கு அவர் இங்கேருந்து போயிருந்தார். அப்படி தென்கொரியாவுக்கு போயிருந்தப்ப இந்த காரியத்தை சொன்னப்ப அவர் ஒரு சயின்டிஸ்ட் பாருங்க, அவருக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாகி போய்விட்டது. என்னடா இது, இப்படியெல்லாம் கூட காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னது, இதெல்லாம் மந்திரமா, இதுக்கு பேர் என்ன, நீங்கள் சொல்கிற அந்த பரிசுத்த ஆவியா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இவங்க ஒரு நாள்
அங்கேருந்து ஒரு இந்த டனல் ட்ரெயின் வழியாக வந்து கொண்டிருந்த வேளையில் 2 பேரும் ட்ரெயினில் உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது, அதாவது அந்த நாராயணசுவாமி என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானியும் இவரும் பேசி கொண்டிருந்தப்ப எதிரே இருந்த ஒரு சீட்டில் இருந்து ஒரு ஒரு சிஸ்டர், அதாவது தென்கொரியாவை சேர்ந்த சிஸ்டர் வந்து இதை கவனித்து கொண்டிருந்தாங்க. அப்போ நிறைய இங்கே நடந்த சர்ச்சில் நடந்த நிறைய அற்புதங்களை அவர் சொல்லி கொண்டிருந்தப்ப அவங்க திடீர்னு இந்த சிஸ்டர் அவரை நிறுத்தி, நீங்கள் எந்த சர்ச்சை சேர்ந்தவங்க, எந்த தேசத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அலெக்ஸ் பேர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து, அதாவது சென்னை என்ற ஒரு இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். இங்கே இவரை பற்றி, இங்கே இருக்கிற இவரை குறித்து எங்கள் பாஸ்டர் அங்கே வெளிப்பாடு கொடுத்ததுனால அவருக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சிஸ்டர் அப்படி இல்லைன்னு. உடனே அந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாஸ்டருடைய அட்ரஸை, சென்னையில் இருக்கிற அவருடைய அட்ரஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய அட்ரஸ் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்டிருக்காரு, எதுக்காக இதை நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால் எனக்கு இன்னும் நீங்கள் பேசும்போது எனக்கு இந்த காரியத்தை சொல்லி உங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் வாங்கி கொண்டாங்க. பிற்பாடு இவங்க இறக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. போயிட்ட பிற்பாடு ஒரு மதிய வேலை இருக்கும் இங்கே, அது அப்போ நேரம் அங்கே என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபோன் வந்தது. அப்போ சிஸ்டர் கேன்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் சிஸ்டர் கேன்பஸ் ஸ்பீக்கிங் ஃப்ரம் சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரியனோடு பேசினாங்க. நிறைய காரியங்கள் என்னோட அவங்க பேசி முடிச்ச பிற்பாடு அவங்க சொன்னாங்க, என்னுடைய தாயாருக்கு ரொம்ப நாளாக ஒரு சத்துருடைய போராட்டம் வந்து வந்து போய் கொண்டிருக்குது, அது நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு வேதத்திலே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம கூட சாதாரணமாக சர்ச்சஸில் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போ என்னன்னா, பிசாசு பிடிச்சவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது சவுத் கொரியாவில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன். நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர், இதே வசனத்தை அப்போ உங்களுக்கு நான் சொல்லி, ஆண்டவர் வந்து அவர் சமீபத்திற்கு மாத்திரமா நான் தூரத்திற்கும் அல்லவோ தேவன் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாம எங்கே வேணாலும் செயல்படும், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரோட ஃபோன் வழியாக நான் அந்த நாளிலே அந்த சகோதரியுடைய தாயாருக்கு அந்த சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலை, விடுதலை கொடுக்கிறது ஆண்டவருடைய வேலையாக இருக்கிறதுனால, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அந்த நாளிலே அந்த தாயாருக்கு ஒரு பூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்து, ஒரு 2 தினங்களுக்கு பிற்பாடு அவங்கள்ட்ட எனக்கு ஒரு ஃபோன் வந்து அவங்க தேங்க் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபிச்ச அந்த நாளில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த விதமான எந்த விதமான சத்துருடைய போராட்டம் இல்லாதபடி இப்போ எங்கள் அம்மா சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் மண்ணான மனிதர்கள், ஆனாலும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்த கர்த்தர் விரும்பும்போது அந்த ஜெபிக்கிறவங்க, ஜெபித்துக் கொள்றவங்க, இவங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய சின்ன ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு கிருபையினாலே துவக்கப்பட்ட விசுவாசம் மட்டுமே தான். அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருக்கு தூரம் ஒரு காரியமே கிடையாது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா, நான் தூரத்திற்கும் அல்லவோ தேவன். இந்த நாளிலும் கூட எந்த சாட்சி மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உடைய கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இங்கே செபித்த போது தென்கொரியாவிலிருந்து ஒரு சகோதரியுடைய தாயாருக்கு நீர் சுகத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தி கொண்டீர் ஐயா. அப்பா, தூரம் ஒரு காரியமே கிடையாதப்பா, நீர் எல்லா இடத்திற்கும் தேவனாக இருக்கிறதுனாலே அப்பா, தொடர்ந்து உண்மை சார்ந்து நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமும் உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்தும் உடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.